Hi friends, Selvendran YouTube channel. Fisherman Natural Death Assistance ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபிஷர்மேன் நேச்சுரல் டெத் அசிஸ்டன்ட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் பிசி இல்லைன்னா மொபைல் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலில் டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணிங்க. இதில் இ சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் டிஎன்இஜிஏ கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை டிஎன்இஜிஏ கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டு இ சேவை. இதில் இங்கிலீஷில் பர்சனில் மாற்றிக்கோங்க. இதில் சிட்டிசன் லாகின் சொல்லி கீழே இருக்கான். சிட்டிசன் லாகின் அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கான். யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க கீழே நியூ யூசர் சைன்அப் கேர்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் தாலுக், மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, அப்புறம் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கான். லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு லாகின் ஐடி எந்த லாகின் ஐடி போடுறீங்களோ அதில் தான் சேவ் ஆகும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதில் நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதில் இதில் என்ட்ரு பண்ணிக்கங்க. இதில் உங்கள் நேம் ஆல்ரெடி இருக்குன்னு காட்டுச்சுன்னா முன்னாடி இன்சல் போட்டு டாட் வச்சு கொடுத்துங்க. யூசர் ஐடிக்கு பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டலரு, ஒரு ஸ்மாலரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பரு, ஒரு 2-3 நம்பர் கொடுக்குற மாதிரி தான். அந்த டிஜிட்டில் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. இதில் கீழே இருக்கிற கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிறதுக்கான வெப்சைட் இது. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லியிருக்கான். அதை நீ கிளிக் பண்ணிங்க. தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு. இதில் கீழே 205 நேச்சுரல் டெத் அசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கான். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபிஷர்மேன் நேச்சுரல் டெத் அசிஸ்டன்ஸ். இதில் ஏடிஎஃப் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிங்க. ஏடிஎஃப் ஆஃபீஸ்னால் உங்கள் மீன்பிடி துறை சங்கத்தோட ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போட்டுங்க. அடுத்து உங்களோட மெயின் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் மெம்பர்ஷிப் ஐடி இல்லாதவங்க ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறோன்னு சொல்லி ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மெம்பர் நேமு, அடுத்து மெம்பர் நேம் தமிழில் கொடுக்கணும். ஃபாதர்ஸ் நேமு, இல்லை இப்போ பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபிஷிங் டைப்பு, ஜெண்டரு, ரிலேஷன்ஷிப்பு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, எபிக் நம்பர்னால் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, ஆதார் நம்பரை கொடுத்துங்க. ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பயோமெட்ரிக் டிவைஸ் நம்பரும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை இசேவை மையத்தில் கேட்டு வாங்கி கொடுத்துக்குங்க. அடுத்து ஒர்க் டீட்டெயில்ஸில் சொசைட்டி நேம், சொசைட்டி மெம்பர் ஐடி, போட் ஓனர் யாருன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போட் நம்பர் எதுவும் இருந்தால் அதையும் கொடுத்துருங்க. இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக இதை கொடுத்துங்க.
அடுத்து ஒர்க் டீட்டெயில்ஸு, சொசைட்டி நேம், சொசைட்டி மெம்பர் ஐடி எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே கொடுத்துங்க. யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதில் சேவ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ கொடுத்துருக்கேன். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸில் பெர்மனண்ட்டான அட்ரஸ்ன்ற தனியாக இருக்கும், டெம்பரரி அட்ரஸ் தனியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய சொந்த ஊருடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டெம்பரரியாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அட்ரஸையும் நீங்கள் இதிலே கொடுத்துக்கலாம். அதனால் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கீழே அதை கொடுத்துங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் பாஸ்புக்கு, ஐஎஃப்எஸ்சி நம்பரு, பிரான்ச் எந்த இதில் இருக்குது, இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துங்க, வேறவங்க பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்குறீங்க. அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலி எத்தனை மெம்பர் இருக்காங்களோ, ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கோ அந்த நேமை போல் கொடுத்துங்க. அடுத்து நாமினி டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நாமினி யாரோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துங்க. இதில் இந்த அட்டாச்மெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கோம். இதில் சேவ்ன்ட்டு கண்டினியூ கொடுக்க உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த அட்டாச்மெண்ட்ஸுன்ற இடத்துல தான் நான் சொன்ன ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, உங்கள் மெம்பர்ஷிப்பு ஐடி எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட அட்ரஸ்ஸு, அடுத்து இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இதில் தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு இதில் இருக்குது. நான் ஷார்ட்டாக வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.